அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. என் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு துஆவின் மூலம் சிறு கல்லும் ஆயுதமாக மாறியது. பனு இஸ்ரவேலர்களின் முதல் மன்னர் தாலூத், அவர் ஜாலூத் எனும் கொடுங்கோல் அரசனை எதிர்த்து புறப்பட்டார். ஜாலூத் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய கொடுங்கோல் அரசர். அடக்குமுறை ஆட்சியை அவன் கைபிடித்தான். மக்களை அடிமைத்தனமாக நடத்தினான். எனவே ஜாலூத்தை அவனுடைய படையை எதிர்கொள்ள மாபெரும் மன்னர் தாலூத் அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்படும் வேளையில் அவர்களுடைய ஈமான் பசியால் பட்டினியினாலும் அவர்களுக்கு சோதிக்கப்பட்டது. அந்தோ பரிதாபம், அந்த சோதனையில் 76,000 நபர்களாக இந்த அந்த படையினர் வெறும் 4,000 நபர்களாக மாறி போனார்கள். இப்படி இருக்கையில் தன் கூட்டத்தினரை உற்சாகப்படுத்துவதற்காக மாமன்னர் தாலூத் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் கூறினார், யார் ஜாலூத்தை எதிர்க்கிறாரோ அவருக்கு என் மகளை நான் திருமணம் முடித்து தருகிறேன். அவருக்கு என் அரசவையில் அவருக்கு பாதியை நான் அவருக்கு சரிசமமாக பிரித்து தருகிறேன் என்றார். அங்கிருந்து புறப்பட்டார் ஒரு இளைஞர். கையில் 3 கற்களோடு மன்னர் தாலூத்திடம் மன தைரியத்தோடு கூறினார், நான் ஜாலூத்தை கொள்கிறேன். ஆனால் மன்னர் தாலூத் அவர்கள் வந்த இளைஞனை பார்த்து இகழ்ந்தார்கள். என்ன நீயா என்று. ஜாலூத்தை எதிர்கொள்வதற்கு உனக்கு அப்படி என்ன தகுதி இருக்கிறது என்றார்கள். வந்த இளைஞர் கூறினார், என்னுடைய ஆடுகளை வேட்டையாட ஒரு நாள் ஒரு ஓநாய் வந்தது. அந்த ஓநாயினை நான் அதை பிடித்து வெட்டி அதனுடைய தலையை துண்டாக்கி அதை துண்டு துண்டாக்கினேன் என்றார்கள். அந்த ஓநாய் பலவீனமானது போல் இருக்கிறது என்று எண்ணிவிட்டு மீண்டும் கேட்டார், வேறு என்ன உனக்கு தகுதிகள் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது? மறுமுறை என்னுடைய ஆடுகளை வேட்டையாட ஒரு சிங்கம் ஒன்று வந்தது. அதனுடைய கழுத்தை பிடித்து அதையும் நான் வெட்டினேன், அதையும் துண்டாக்கினேன் என்றார். அதற்கு வாய்ப்பே இல்லை என்று மன்னர் தாலூத் அவர்கள் கூறிவிட்டார். கூறியதன் பின்னால் இளைஞனை அனுப்பி வைக்கிறார். அப்போது சென்று கொண்டிருந்த ஜாலூத்தை தடுத்து நிறுத்தி அந்த இளைஞர் கூறினார், உன்னிடம் நான் போர் செய்ய வேண்டும். எப்படி தாலூத் மன்னர் எண்ணினாரோ அதே போல அந்த ஜாலூத் கொடுங்கோலன் மன்னனும் அவ்வாறுதான் எண்ணினார். நீயா? உன்னிடத்தில் நான் போர் செய்வதற்கு விரும்பவில்லை, நீ மீண்டும் சென்று விடு, திரும்பி விடு என்றார். இல்லை, நான் உன்னிடத்தில் போர் செய்ய வேண்டி விரும்புகிறேன் என்றார். சொல்லிவிட்டு 3 கற்களை எடுத்தார். எடுத்து அவைகளை ஒரு ஓட்டில் வைத்து சுற்றியதற்கு பின்னால் அந்த